அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப சின்ன சூரா, சொல்ல போனால் 4 ஆயத்துகள் தான். அந்த சூறாவில் சொல்லப்பட்ட எழுத்துக்கள் மட்டும் வெறும் 47 லெட்டர்ஸ் தான். 47 எழுத்து தான் அந்த சூறாவிலே. ஆனால் அந்த 4 வசனங்கள் 47 எழுத்துக்களை கொண்ட அந்த சூறா எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா? நம்மிலே பலருக்கு அது மனப்பாடம். சொல்ல போனால் இரவில் தட்டி எழுப்பி அதை ஓதுங்க, அந்த சூறா ஓதுங்க சொன்னாலும் கூட தூக்கத்திலே கண்ணை மூடிக்கிட்டே அந்த சூறா ஓதுவோம். அந்த அளவுக்கு மனப்பாடம். ஆனால் அந்த சூறாவின் பலன், நன்மை என்ன என்பதை நம்மிலே எத்தனை நபர்கள் தெரிந்திருக்கிறோம்? அந்த சூறா தான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரப் போகிறது. அந்த சூறாவின் பேரருளையும் அதனுடைய மகத்தான அந்த பாக்கியங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோமேயானால் இனிமே அதை உணர்வுபூர்வமாக ஓதுவோம். அதை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த ஈடுபாடு நமக்கு கிடைக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுத்திய சூரா. வாருங்கள், நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியோடு அந்த சூறாவினுடைய பலனையும் அதனால் கிடைக்கக்கூடிய நற்பாகியங்களையும் தெரிந்து கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து கிளம்பி தபூக் என்ற இடத்துக்கு போயிருக்காங்க. யுத்தம் நடக்க போகிறது. மதீனா டு தபூக்ங்கிறது சற்றேறக்குறைய 780 கிலோமீட்டர் தூரம். அவ்வளவு தூரம் அங்க போருக்காண்டி போயிருக்காங்க. என்னைக்கு மாதிரி அன்னைக்கும் காலையில சூரியன் உதிச்சிருக்கு. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சூரியனையே அப்படியே வச்சக்கன் வாங்காம பார்த்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு சூரியனுடைய கதிர்கள், ஒளி, பிரகாசம் ரொம்ப அற்புதமா இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. தபரானியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. வந்தவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன நபியே, எல்லா நாளைக்கும் உதிக்கிற மாதிரி தான் இன்னைக்கும் சூரியன் உதிச்சிருக்கு, இதை இவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்களா, என்ன காரியம்னு கேட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, பேரொளி ரொம்ப அழகா இருக்குது, அந்த சூரியனுடைய அந்த கதிர்கள் கண்ணை பறிக்கவே இல்லை, ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு, என்ன ஏதோ புதுமையான ஆச்சரியமான நிகழ்ச்சி நடந்திருக்கிற மாதிரி எனக்கு மனசு உள்ளத்துல சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமா உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். உங்கள் தோழர் முஆவியத் இப்னு முஆவியா அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இறந்து போய்விட்டார். அவருடைய இறப்பு செய்தியை கேட்டுவிட்டு வானத்திலிருந்து மலக்குகள் அப்படியே சாறை சாறையாக வந்து பூமியில இறங்கி இருக்கிறாங்க. அவங்க இறங்குனதனுடைய வெளிப்பாடு தான் பேரொளியா இருக்கு. ஏன்னா மலக்குமார்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் வந்து மண்ணு, ஆனா மலக்குகள் எல்லாம் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அந்த ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகள் பூமிக்கு வந்ததினாலே சூரியனுடைய ஒளியும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே, மதீனாவில் இருக்கக்கூடிய உங்கள் தோழர் முஆவியாவை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆமா ஆசைப்படுறேன். உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே மதீனாவில் இறந்து இருக்கக்கூடிய முஆவியத் இப்னு முஆவியா லைஸி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஜனாசாவை, அந்த தீதாரை பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள். இதுவெல்லாம் சாத்தியம். நபிகளின் வரலாற்றிலே எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. அல்லாஹ் முஅஜிஸா என்ற அடிப்படையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதெல்லாம் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மூமினுடைய முக்கியமான நம்பிக்கையில் கட்டுப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பூமியை சுருக்கி காண்பிக்கிறார்கள். 780 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது மதீனா. முஆவியா ரலியல்லாஹு பார்க்கறாங்க, முகமெல்லாம் அப்படி பிரகாசமா இருக்குது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு நான் ஜனாசா தொழுவைக்கணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா தொழுவைக்கலாமே, தொழுவைங்க, இங்கேருந்து தொழுவைங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியத் இப்னு அபி முஆவியா லைஸி ரலியல்லாஹு அன்ஹு தபூக்ல வச்சு ஜனாசா தொழுவைக்கிறாங்க. ஜனாசா தொழுவச்சா அங்க சஹாபாக்களும் கலந்துக்கிறாங்க. 2 சஃப் மலக்குகளுடைய கூட்டம் கலந்துக்குது. ரசூலுல்லாஹ் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு மலக்குகள் ஏற்கனவே வந்திருக்காங்கல்ல, இங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த ஜனாசால. 2 சஃப்னா நம்ம பள்ளிவாசல் சஃப் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. அங்க ஒரு சஃப்ல 70,000 மலக்குகள் நின்னாங்க. அப்ப 2 சஃப்னா 140,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டு அவருடைய இறுதி பயணத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு மலக்குகள் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிப்பு செய்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பூமி சுருக்கி அவருக்கு நபிக்கு காட்டப்படுகிறது அவருடைய அந்த தீதாரை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவருக்காண்டி துஆ செஞ்சு தொழ வைக்கிறாங்க. அந்த தொழுகையில பங்கெடுப்பதற்காக 2 சஃப் நிறைய மலக்குகள் வர்றாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், பிம நால அல் மன்சிலத ஹாதிஹி,
இந்த முஆவியத்துன் அபி முஆவியா லைசி இந்த பெரிய பாக்கியத்தை, இந்த பெரிய விஷயத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்? வழக்குகள்லாம் வந்து பங்கெடுக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லையே. ஒருவருடைய மரணத்திலே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் பங்கெடுத்தாலே நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய மக்கள், எவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, அவருக்காண்டி எவ்வளவு பேர் துவா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறோம், அவரை நினைச்சு பெருமைப்படுறோம் இல்லையா? இப்போ ஒருத்தருடைய மௌத்த கேள்விப்பட்டு மலக்குகள் வந்து இறங்கி நின்று துவா செய்யறாங்க. ஜிப்ரீல் வந்து ரசூலுல்லாஹ்க்கு செய்தி சொல்றாருன்னா எவ்வளவு பாக்கியமான ஆளு. அப்ப எப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வாழ்க்கையில இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன விஷயம், எதனால இந்த மாதிரியான அந்தஸ்து அவர் பெற்றாரு? அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நம்ம எல்லாத்துக்கும் பாடம் இது, பிஹுப்பி குல் ஹுவல்லாஹு அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் என்று துவங்கக்கூடிய அந்த சூறாவை அவர் ரொம்ப லவ் பண்ணாரு, ரொம்ப பிரியப்பட்டார் அந்த சூறாவை. ஏன்னா அந்த சூறால சட்டங்களை பத்தி அல்லாஹ் சொல்லல, வேற முன்னாள் காலத்தினுடைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்லல, வேற ஏதாவது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லல, வேற ஏதாவது நம்முடைய வேற மற்ற விஷயங்கள் மார்க்க ரீதியான மத்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. அதிலே சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்னா யாருன்னு சொல்றான். அல்லாஹ்னா யாரு? அவன் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை, அவனுக்கு இணையாக உலகத்தில் யாரும் இல்லை. இதுதான் அல்லாஹ்வை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வட்டுருக்கமாக. அல்லாஹ் என்றால், இறைவன் என்றால் இந்த தன்மைக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று இறையியலை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் அது. அதை சொல்றதுனால அவருக்கு ரொம்ப அதன் மீது பிரியம், காதல், அப்படியே அதிலே சொக்கி போய் அவர் இந்த சூறாவை திரும்ப திரும்ப மடக்கி 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 ஓதிக்கொண்டே இருப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, காயிமன் வ காயிதன் வ ராக்கிஅன் வ சாஜிதன் வ நாயிமன் வ ராக்கிதா. நிற்கும் பொழுது, உட்கார்ந்து இருக்கும் பொழுது, சஜிதா செய்யும் பொழுது, ருகூல இருக்கும் பொழுது, இப்படி குனிந்தால், நிமிர்ந்தால், ஆனா நடந்தால், ஓடினால், எல்லா நிலையிலும் இந்த சூறாவை அவர் மடக்கி 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 பிரியத்தோடு ஓதினார். இதை பிரியப்பட்டதினாலே அல்லாவும் அவரை பிரியப்பட்டான். தன்னை பற்றி சொல்லப்படுகிற தன்னுடைய சிஃபாத்துகளை பற்றி, தன்மைகளை பற்றி, தன்னுடைய இலாகியத்தை பற்றி சொல்லப்படுகிற, இறையியலை பற்றி சொல்லப்படுகிற அத்தியாயத்தை அவர் நேசித்ததினாலே அவரையும் அல்லாஹ் நேசித்தான். அல்லாஹ் நேசித்ததினால் எங்களை எல்லாம் அனுப்பி வைத்தான், அவருடைய ஜனாசாவிலே பங்கெடுக்க செய்தான் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு சூரா தான், வெறும் 4 ஆயத்து தான், வெறும் 48 லெட்டர்கள் தான், 47 எழுத்துக்கள் தான். ஆனால் இது பெற்றுத் தருகிற பாக்கியத்தை பார்த்தீர்களா? அல்லாஹ்வின் பிரியத்தை பெற்று தந்துவிடும். நாம் இறந்து போய்விட்டால் நம்முடைய ஜனாசாவிலே மலக்குகள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான ஆற்றல் மிக்க மகத்தான சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா. இந்த சூறாவை பற்றி தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த சூரா ஒரு தடவை ஓதுறாங்களோ குர்ஆன்ல 3ல ஒரு பகுதி ஓதின நன்மை கிடைக்கும். குர்ஆனின் 3ல் ஒரு பகுதி ஓதிய நன்மையை அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை ஓதுவதன் மூலமாக தருகிறான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா, எல்லாருடைய நாவலையும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற சூரா, எல்லாரும் தொழுவும் பொழுது எப்படியாவது ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 4 தடவை ஓதிடுவாங்க இந்த சூறாவை, இல்லையா? எனவே இனிமேல் இதனுடைய மகத்தான அந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் ஓதுவோம். வல்ல அல்லாஹ் தன்னுடைய வற்றாத கருணையையும் அன்பையும் நமக்கு தரட்டும், உயர்ந்த சொர்க்கத்தை இதன் மூலமாக பெற்று தரட்டும், கோடான கோடி நன்மைகளை நாம் இதிலிருந்து சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.